எங்க பிள்ளையோட இங்க நிக்கிறீங்க? எங்க போறீங்க? வா ஃபாத்திமா, மெல்ல இருக்கியா? அண்ணன் வீட்டுக்கு போலான்ட்டு பஸ்ஸுக்காக நிக்கிறோம் ரொம்ப நேரமா. ஆனா பஸ்ஸையே காணு. நீ வா கார்ல, நானும் என் ஹஸ்பண்டும் அந்த வழியா தான் கும்பகோணம் போறோம். உன் ஊருக்கிட்ட நான் இறக்கி விட்டுறேன். இல்ல ஃபாத்திமா, நீனும் உன் ஹஸ்பண்டும் போங்க, எங்களுக்கு இடையில வர வேலை இருக்கு, நாங்க பஸ்லயே வந்துடுறோம். உங்களுக்கு ஏன் சிரமம்? ஏமா அவங்க கார்ல கூப்பிட்டாங்கல்ல, கார்ல போயிருக்கலாம்ல. நானும் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன், ஒரு காரு வாங்கினேன், நம்ம கார்ல போலாம், என் ஃப்ரெண்ட் எல்லாம் கார் வச்சிருக்கிறான்ட்டு. கேக்குறீங்களா? அவெல்லாம் வசதியா வாழ்றா, எனக்கு தான் வசதி இல்லை, என்ன பண்றது? என்ன ஆண்டிய பாருங்க, என் ஃப்ரெண்டு எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கிறா, பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அவளுக்கு பண காசு எங்கதான் வருதுன்னு தெரியல. நீங்கள ஒரு ஒழுங்கான வீடு வாங்க முடியுதா உங்களால? அவ கொடுத்து வச்சவ வீடு வாசலோட சந்தோஷமா வாழ்ற. அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்பட்டு போராமப்பட்டவங்க இந்த உலகத்துல நல்லா வாழ்றதா சரித்திரமே கிடையாது. அதே போல போராமப்படுறது நம்ம இஸ்லாத்துல எவ்வளவு பெரிய குற்றம் உனக்கு தெரியுமா? இதை பத்தி அல்லாவும் அல்லாவின் தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்